உங்களுடைய எல்லா ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நீங்க வர வேண்டிய ஒரே இடம் எம்ஆர்எல் ரியல்டி தான். 80 ஆண்டுகளுக்கு மேலா கிளியர் டைட்டில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் டிராக்கிங்ஸோட நம்பிக்கையான பிளாட் டெவலப்மெண்ட், டோர் டு டோர் கேப் சர்வீசஸ், சைட் மேனேஜ்மெண்ட், பிரைம் லொகேஷன்ல இருக்கிற டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் பிளாட்ஸோட போர்ட்ஃபோலியோன்னு இது எல்லாமே எங்க ஸ்பெஷாலிட்டி. ஆன்சைட் புக்கிங், பேங்க் லோன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், டாக்குமெண்ட் ஹேண்ட் ஓவர், பட்டா ரிலேட்டட் சர்வீசஸ்னு உங்களுடைய எல்லா ரியல் எஸ்டேட் தேவைகளையும் நாங்க ஸ்மூத்தா பார்த்துக்குவோம். கமர்ஷியலா இருந்தாலும் சரி, ரெசிடென்ஷியலா இருந்தாலும் சரி, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்கான பெஸ்ட் வேல்யூக்கு நாங்க கேரண்டி. எம்ஆர்எல் ரியல்டி. அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய ஊழலை நான் வெளிக்கொண்டு வருவேன் என்று சபதம் எடுத்த அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2 என்று 2 வீடியோக்களை வெளியிட்டிருந்தார். இப்ப அதன் தொடர்ச்சியாக டிஎம்கே ஃபைல்ஸ் 3 என்கிற ஒரு 2 ஆடியோக்களை வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாட்டு அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஆடியோ. இந்த ஆடியோவால் திமுக குலை நடுங்கி போயிருக்கிறது. மீண்டும் 2G வழக்கு கையில் எடுக்கப்பட்டு ஆராசவும் கனிமொழியும் சிறை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுக ஒரு ஊழல் கரைபடிந்த கட்சி, எப்படியெல்லாம் 2Gல தப்பிப்பதற்கு முயற்சித்தார்கள் என்று அதை அம்பலப்படுத்துவதற்காக அண்ணாமலை செய்திருக்கிற காரியம்தான் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 3. ஆனா இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 3 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? இந்த டிஎம்கே ஃபைல்ஸுடைய நோக்கம் என்ன, இந்த ஆடியோடைய பின்னணி என்ன, இதுல பேசப்பட்டிருக்க செய்தி என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த 2 நாட்களாக அண்ணாமலை வெளியிட்டு வருகிற இந்த ஆடியோவில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ் 1ன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு தொகுப்பு, ஒரு 33 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அதற்கு முன்னாடி பிடிஆர் ஆடியோ லீக்ஸ் அப்படின்னு சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நிருபத்தை பேசுவது போல ஒரு ஆடியோ வெளிவந்துச்சு. அது தமிழ்நாட்டு அரசியலில் உண்மையிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த ஆடியோவில் சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஓராண்டுக்குள்ள 33,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. இந்த 33,000 கோடி ரூபாயை என்ன பண்றதுனே அவங்களுக்கு தெரியல. அவங்க தாத்தா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சேர்த்த சொத்தை சபரீசனும் உதயநிதியும் ஒரு வருஷத்துல சம்பாதிச்சிட்டாங்க. அதனால இப்ப பயத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க எதிர்த்து பல்வேறு ஊடகங்கள் இதை பேசுவது பொருளாக மாற்றியது. நாமும் அது குறித்து பேசணும். ஆனா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த ஆடியோ மறுத்தாரு. இது ஒரு டீப் ஃபேக், ஏஐ தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட ஒரு ஃபேக் ஆடியோ. இதில் உள்ள குரல் என்னுடைய குரலை போல இருக்கிறது, ஆனால் என் குரல் கிடையாது அப்படி நான் எதுவுமே சொல்லலை. நான் எப்பவுமே வெளிப்படைத்தன்மையோடு இருந்திருக்கிறேன், நான் நம்பகத்தன்மையோடு இருந்திருக்கிறேன். இப்படிலாம் பேசணும் அவசியம் இல்லை. நான் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவன், எங்கள் தாத்தா அப்படி, எங்கள் அப்பா அப்படி, நான் இப்படி, நான் அமெரிக்காவில் படித்தேன், நான் ஐரோப்பாவில் வேலை பார்த்தேன், நான் மாதம் 10 லட்சம் சம்பளம் வாங்கினேன், எனக்கு அரசியல் வச்சு சம்பாதிக்கணும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசினார். ஆனால் அந்த ஆடியோ வெளியிட்ட பிறகுதான், அந்த ஆடியோ வெளிவந்த பிறகுதான், அது டீப் ஃபேக் என்று திமுக தரப்பால சொல்லப்பட்ட பிறகுதான் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய அமைச்சராக மாற்றப்படுறாரு. பிடிஆர் பழனிவேராஜன் திமுக இருக்கிறதுலே ஒரு நேர்மையான அமைச்சர் என்று எல்லோராலுமே சொல்லப்பட்டார். சொல்ல போனா திமுகவில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம மக்கள்கிட்ட ஜெயிச்ச ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இந்த ஆடியோ வந்த பிறகு அவர் அமைச்சர் பதவி மட்டும் மாற்றப்படல. திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு. உதயநிதி ஸ்டாலினுடைய மூத்த நீதி கட்சி தொடங்கிய பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு இமேஜ் பில்டப் செய்யப்பட்டு ஐடி விங்குடைய செயலராக மாற்றப்பட்டு நிதியமைச்சராக உயர்த்தப்பட்டு பல திட்டங்களெல்லாம் கொண்டு வருவேன்னு சொல்லி சொன்ன பழனிவேல் தியாகராஜன் 10ஓட 11 ஒரு மூலையில் நிற்க வைக்கப்பட்டார். தகவல் துறை தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார். திமுகவுடைய ஐடி விங்கு பொறுப்பிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். எனக்கு பெரிய பாரமா இருக்கு, 2 இது பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவராக பதவி விலகியதாக சொன்னாங்க. ஆனாலும் திமுக இந்த ஆடியோக்கு பிறகுதான் அவரை புறக்கணிச்சது. அரசு விழாக்கள்லையுமே புறக்கணிச்சதாக சொல்லப்பட்டாங்க. இன்னும் மதுரையில் கூட அவருக்கு சரியான அங்கீகாரமோ இல்லை முக்கியமான பொறுப்புகளோ கொடுக்கப்படல. ஜல்லிக்கட்டு போட்டியில் கூட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எங்கேயுமே பார்க்க முடியல. அமைச்சர் மூர்த்தி நிற்கிறாரு, விளையாட்டுத்துறை அமைச்சர் நிற்கிறாரு. ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எந்த இடத்தையும் பார்க்கல. இவரும் மதுரையில் தான் இருக்காரு, மதுரை மண்ணின் மைந்தன். ஆனால் அவரை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அவர் ஓரம் கட்டப்படுறார். அப்போ அதுல அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. அப்போ அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பங்கு மட்டும் இல்லாமல்
ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து இன்னொரு அமைச்சர் பதவிக்கு தூக்கி அடிப்பதற்கு திமுகக்குள்ளே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு. அதுபோல திமுக ஆட்சிக்கு வந்த புதுசிலேயே இந்த ஆடியோவை வெளியிட்டு பெரிய சர்ச்சைகளை உருவாக்குறாரு. திமுக ஒரு கரைபடிந்த கரங்களுக்கு சொந்தக்கார கட்சி என்பதை நிறுவியதுல அண்ணாமலையோட பங்களிப்பு இருந்தது. சரி, அதே போலவே டிஎம்கே ஃபைல்ஸ் 1 வெளியிட்ட உடனே பெரிய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு வெளியிட போறாரு அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த ஆடியோல, அந்த வீடியோல 33,000 கோடி ரூபாய்க்கு திமுக குடும்பத்துக்கு சொத்துன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாங்க. என்ன சொத்துன்னு பார்த்தா சன் டிவி, கலைஞர் டிவி, உதயநிதி ஸ்டாலின் சொத்து, ரெட் ஜெயந்த், அப்புறம் ஸ்டாலினோட சொத்து, செந்தாமரை சொத்து, அப்புறம் கிருத்திகாவோட சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொத்து சொன்னார். இது எல்லாமே சமூக வலைதளங்களில், பல்வேறு யூடியூப் சேனல்களில், தேர்தல் அஃபிடேவிட்டுகளில், அப்புறம் பல காலகட்டங்களில் பல ஊடகங்களை வந்த செய்தியை தொகுத்து தான் அண்ணாமலை வெளியிட்டார ஒழிய தனிப்பட்ட முறையில் டிஎம்கே ஃபைல்ஸுங்கிற மாதிரி அண்ணாமலை இந்த 2021-22 கண்டுபிடிச்சு வெளியிட்டாரான்னா இல்லை. அதனால் அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 1ங்கிறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஃபைல்ஸ் 1 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலைங்கிறத தாண்டி இதை வெளியிட்டதுக்காக திமுகவும் அண்ணாமலை மேலே எந்த விதமான புகாரோ வழக்கோ கொடுக்கல. அவங்களும் அமைதியாக இருந்தாங்க. இந்த டிஎம்கே ஃபைல்ஸும் தாக்கத்தை ஏற்படுத்தலை. திருப்பி டிஎம்கே ஃபைல்ஸ் 2ன்னு சொல்லி ஒரு பெரிய தொகுப்பை வெளியிட்டார். ஒரு யூடியூப் சேனலில் தயார்படுத்துகிற காணொலி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதில் திமுக சார்புடைய ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, ஏவாவேலு, கேஎன் நேரு என்று ஒட்டுமொத்தமான திமுகக்கு குடும்பத்துக்கு நெருக்கமாக எல்லாருடைய சொத்து பட்டியலையும் 1,10,000 கோடி ரூபாய்க்கு மேலே வெளியிட்டார். உண்மையிலேயே அந்த 1,10,000 கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் அவங்ககிட்ட இருக்கு. சொல்லப்போனா அதை விட அதிகமாக இருக்கு. ஜெகத் ரட்சகன் மட்டுமே 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்பு இருப்பதாக நாமே சாட்டி வெளியிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 93 நிறுவனங்களுக்கு அதிபர் ஜெகத் ரட்சகன். அதே போல ஏவா வேலு, அதே போல பொன்முடி, அதே போல துரைமுருகன், அதே போல கதிரானந்து, அதே போல கேஏ நேரு, அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன், அதே போல தங்கம் தென்னரசு, அதே போல KKSSR, அதே போல ஐ பெரியசாமி, இவங்க எல்லாருமே பெரிய நெட்வொர்க் கொண்ட குறைந்தபட்சம் 10,000 கோடி 15,000 கோடிக்கு சொத்து மதிப்புள்ள மிகப்பெரிய ஆட்கள் இவங்க. அப்ப அதை அண்ணாமலை 1,10,000 கோடி டிஎம்கே ஃபைல்ஸ் 2 வெளியிட்டாரு. அது பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்திச்சா அப்படின்னா ஏற்படுத்தலை. இப்போ மூன்றாவதாக இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்னு வெளியிட்டிருக்காரு. பிஜேபியை பொறுத்தவரை அண்ணாமலை ஒரு கமிட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த ஊழல் பட்டியலை வச்சு தமிழ்நாட்டில் நான் திமுகவை வீழ்த்தி காட்டுவேன், இதன் மூலமாக பாஜக வளர்த்தி காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 வெளியிட்டதுல பாஜகவுடைய தலைமை கடுமையான அதிருப்தி. யோ என்னையா இதைத்தான் நைட்டு முழுக்க உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியான்னு சொல்லி தூள் படத்தில் அதை கிளவி தூக்கி போட்டுவோம்ல, இதைத்தான் நைட்டு முழுக்க உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா, இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி பிஜேபி தலைமையே அதை பெருசா கண்டுக்கலை. இது இப்போ வந்திருக்கிற இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 3 2 வெளியிட்டு 2லுமே பெரிய சலசலப்பா ஆகலை. இதுல ஒரு பெரிய ஆட்டத்தை காண வச்சிடணும். இதன் மூலமாக திமுகவை ஒருபடி கீழே இறக்கிடணும், திமுக ஊழல் கரைபடிந்த கட்சி என்பதை நிறுவிடணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கொலவெறியாகி ஐபிஎஸ் ஆச்ச எத்தனை வழக்கில் விசாரிச்சிருப்பாரு. அதுவும் 10 வருஷம் சர்வீஸ் நினைக்கிறேன். அதில் 50,000 கேஸ் பார்த்தவர், 22,000 புத்தகம் படித்தவர், சாதாரண மனிதர் அவர். அப்போ ரஃபேல் வாட்சியை கட்டினவர், ரஃபேல் விமானத்துடைய அந்த ஸ்பேர் பாட்டில் செய்யப்பட்ட வாட்சை கட்டின மனுஷன் சாதாரணமாக யோசிச்சிருப்பாரா? பெரிய அளவில் யோசிச்சிருக்காரு, பெரிய டீம் போட்டு யோசிச்சிருக்காரு. தன்னுடைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் மூளை எல்லாத்தையும் இறக்கி கரைச்சி புழிஞ்சு எடுத்து ஒரு 2 ஆடியோக்கள் விட்டுருக்காரு. இந்த ஆடியோ வெளிவந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் கொந்தளிப்பை ஏற்படுத்தும், பரபரை ஏற்படுத்தும், திமுக அப்படியே நடுங்கி ஒடுங்கி பயந்து உட்கார்ந்துரும் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. கடைசியில் பார்த்தா 13 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த ஆடியோவை திருப்பி வெளியிட்டிருக்காரு. அதாவது வைதேகி காத்திருந்தால் படத்துடைய பாடலாம் நல்ல பாட்டு, சூப்பர் பாட்டு. இப்போ அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் வச்சு அந்த பாட்டை வெளியிட்டா யாராவது பார்ப்பாங்களா? அப்படித்தான் இருக்கு அண்ணாமலை டேப்பு. ஏண்டா புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியவா கொண்டு வருகிறார். இந்த அண்ணாமலை வெளியிட்டிருக்கிற இந்த ஆடியோல பேசக்கூடிய உளவுத்துறை அதிகாரி ஜாபர் சேட்டும் டிஆர் பாலு அவர்களும் பேசிய ஆடியோவே 2011 வெளிவந்துருச்சு. அதே போல நீரார் ஆடியோவும் கனிமொழியும் பேசுற டேப்பும் வெளிவந்துச்சு. அதே போல ஜாபர் சேட்டும் ஆராசா அவர்கள் பேசுற டேப்பும் வெளிவந்துச்சு. அந்த உளவுத்துறை அதிகாரி ஜாபர் சேட்டே இதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் செய்தார் என்பதுதான் அன்றைக்கு இருந்த குற்றச்சாட்டு. கலைஞர் கருணாநிதிகளுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்த ஜாபர் சேட் அவர்கள் கருணாநிதிக்கு தெரியாமலே கருணாநிதி பேசியதை, தயாளமல் பேசியதை, கனிமொழி பேசியதை, ஆராசா பேசியதை,
டிஆர் பாலு பேசியதை யார் யாரெல்லாம் இந்த 2G வழக்கில் தொடர்புடையவர்களோ எல்லாருடைய ரெக்கார்டையும் வச்சுக்கிட்டு இருந்தாரு. இதை ஒரு நல்ல விலைக்கு அவர் வித்துட்டார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அதனாலதான் ஜாபர் சேட்டை தூக்கி தூர அடிச்சாங்க. எங்க இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உளவுத்துறை அதிகாரியா இருந்தவர். முன்னாள் அதிகாரிகள்லாம் சமூக ஊடகங்களை பேட்டி கொடுக்குறாங்க. இவர் முன்னாள் அதிகாரி, இவர் முன்னாள் உளவுத்துறை, இவர் முன்னாள் டிஜிபி, முன்னாள் சிறைத்துறை அதிகாரி. ஆனால் ஜாபர் சேட்டை மட்டும் எங்கேயுமே பார்க்க முடியல. அப்படி தலைமறைவாகி செட்டில் ஆகிட்டாப்ல ஆளு. பல்கா ஒரு அமௌண்ட்டை போட்டு அப்படிங்கிறது அவர் மீதான குற்றச்சாட்டு. அப்போ அந்த ஆடியோ வெளிவந்து 13 வருஷம் ஆச்சு. அந்த ஆடியோ வெளிவந்த போதே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா இல்லை, ஏற்படுத்துச்சு. ஆனால் ஒரு பெரிய உதாரணமாக மாறி இந்த வழக்கினுடைய போக்கையே அந்த ஆடியோ திருப்பி போட்டுச்சு அப்படின்னா சத்தியமா இல்லை. இந்த வழக்குல 2017ஆம் ஆண்டு எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டாங்க. 2G வழக்கை பொறுத்தளவுல 2G வழக்கு கொள்ளையடிக்கப்பட்டதா என்றால் சத்தியமாக 2Gல ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. முறைகேடு நடத்தாமல் 188 நாட்கள் கனிமொழி ஜெயிலில் இல்லை. 2Gல ஊழல் நடக்காம கிட்டத்தட்ட ஓராண்டு 4 மாதங்கள், கிட்டத்தட்ட எத்தனை மாசம், 16 மாதங்கள் ஆராச ஜெயிலில் சும்மா உட்கார்ந்துருக்கல. அதே போல இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பல பேர் ஜெயிலில் இருந்தாங்க. எல்லாருமே இந்த வழக்கில் சரியான சாட்சியங்கள் இல்லை, இந்த வழக்கில் சரியான ஆதாரங்கள் இல்லை. இந்த 2G ஊழல்ல நிறைய ஜோடிக்கப்பட்டுருச்சு, நிறைய கற்பனையாக சொல்லப்பட்டுருச்சு. அதோடைய அமௌண்ட் வேல்யூ வந்து கம்மியா இருக்கலாம், 1,70,000 கோடின்னு சொல்லி நிறைய பெரிய பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் விடுதலை பண்ணாங்களே ஒழிய ஆராசா குற்றமற்றவர் என்றோ கனிமொழி குற்றமற்றவர் என்றோ விடுதலை செய்யப்படலை. சாட்சி இல்லை. எப்படி தாகிருஷ்ணன் கொலை வழக்கில் 110 சாட்சியில 109 சாட்சி பிறல் சாட்சியாக மாறி சரியான சாட்சி இல்லைன்னு சொல்லி தாகிருஷ்ணன் கொலை வழக்கில் கொலை பழி சுமத்தப்பட்டவர்கள் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்களோ அதே போல 2G வழக்கிலையும் அரசு தரப்புல சாட்சியங்கள் சரியாக வைக்கல என்பதுதான் அந்த விடுதலைக்கான மிக முக்கியமான காரணம். ஊழலே நடக்கல, கொள்ளையே நடக்கல, முறைகேடு நடக்கல, அரசுக்கு இழப்பீடே வரலன்னு சொல்லி நீதிமன்றம் இதுவரைக்கும் சொல்லல. எப்போது வேண்டாலும் 2G வழக்க மீண்டும் தோண்டலாம். சரியான ஆதாரங்களை எடுத்தால் அந்த வழக்குல ஆராஸ் அவர்களும் கனிமொழி அவர்களுமே சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது பொதுவாக அரசியல் அறிந்தவருடைய கூற்று. இப்ப அதை வச்சுதான் அண்ணாமலை என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சிபிஐ நடத்திய இந்த வழக்குல வழக்கினுடைய போக்கை திசை மாற்றுவதற்கு சிபிஐ அதிகாரிகள் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் அரசாங்கம் ஆராசாவுக்கு ஃபேவராக பல விஷயங்களை செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதா இந்த டேப் சொல்லுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. சொல்லுங்க சார். சரி சரி, ஒன்றும் இல்லை, நல்ல செய்தி தான், நல்லா போயிட்டு இருக்குது. வெரி குட் சார். அவங்கெல்லாம் வந்து போயிட்டாங்க, அவங்கெல்லாம் குவாரண்டைன் பண்ணிட்டாங்க. சரிங்க சார், ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாமல் இந்த இஷ்யூலாம் வந்து இங்கே டேக்கிள் பண்ணிட்டாங்க. இந்த இஷ்யூ நம்ம சொன்ன இஷ்யூ நம்ம இந்த இஷ்யூலாம் வராமல் பார்த்துட்டோம். எஸ் சார், எஸ் சார். வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் நேற்று ஒரு ஜாயின் பண்ணார்ல. ஆமாம், அவர்கிட்ட சொல்லி நேற்று யார் ஜாயின் பண்ணாங்க சார்? நேற்று அந்த அமைப்புக்கு தலைமை. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏபி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அங்கே நம்ம ஆளுங்க வச்சு. சரிங்க சார், சரிங்க. பாம்பே அங்கே நம்ம ஆளுங்க வச்சு. வெரி குட் சார். தாமதப்பட்டில் வச்சு எது இதெல்லாம் வரணும், எதெல்லாம் வரக்கூடாது, ஃபார்மாலிட்டி இருக்கீங்க போட்டு. எஸ் சார். நீங்கள் உட்காந்து மட்டும் பார்த்து எதுவும் வரக்கூடாது. சரிங்க. நியூஸ் பற்றி கேள்வி கேளுங்க, பட் இட் ஷுட் நாட் பி ஹார்ஷ். எஸ் சார். அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க. எஸ் சார், வெரி குட். யார் யூனிட்? சுவாமி யூனிட்டுக்கு போவார். அவங்க 2 பேரையும். சரி, ரெண்டு பேரும் இப்போ வந்து நேராக பென்ஸ் கார்டில் வந்து பார்த்துட்டு போயிட்டோம். சரி, ஒன்றும் இல்லை, நாங்கள் சொல்லிட்டோம், டோன்ட் வெரி. கேட்டாங்க என்ன கேஸ்ன்னு கேட்டாங்க. ஏதோ ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லணும், உங்களை அப்ரூவர் ஆக்கிடுறேன், ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சார், வெரிஃபிகேஷன் ஆஃப் அப்ரூவர்ஸ் அப்படின்னு. சார், அதனால் நீங்களோட ஸ்டேட்மெண்ட் அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் சொல்ல வரும்போது சொல்லுவாங்கன்னா அரிசாலையை வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அரிசாலையை கேப்சர் பண்ணி. சரிங்க சார். நீங்கள் சைடு சொல்ல வேண்டியதெல்லாம், எப்படி ராஜாவுக்கு தெரியும், எப்படி மினிஸ்டர் எப்படி போய் பார்த்தா என்னங்கிறதான் சொல்லி காப்பி மட்டும் கிடைச்சா நமக்கு. நான் காப்பிக்காக வாங்க சொல்கிறேன். ஏன் சார், காப்பி இங்கே வீட்டுக்கெல்லாம் தைரியமாக அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டேன். ஏயா வந்து ஐவி பார்ப்பாண்ணா இல்லை இல்லை. அவர் தேர் ஒர்க்கிங் வித் அதர் ஆப்ரேட்டர்ஸ் ஆல்சோ. ஃபைன், கரெக்டாக. பிட்வீன் யூனிட் அண்ட் சொல்லிட்டுல. ஆமாம் சார். அந்த இந்த டேட்டா காம் வீடியோ காம் எம்பிஎஸ் இருக்காங்கல்ல. ஏன் சார், அவங்க வந்துட்டையும் இன்ட்ராக்டிங். சரிங்க சார்.
இதை எப்படி ஃபேஸ் பண்ண என்னன்னு? சரி, சண்டாலியை விசாரிப்பாங்களா? இப்போ அதுக்கு கொடுப்பாரு, எனக்கு கொஸ்டினரி கொடுப்பாங்க, இல்லைன்னா ஜென்ஸ்லாம் கூப்பிடுவாங்க. அவ்வளோதான் பார்த்துக்கோங்க, அதோட முடிச்சிடலாம். ஒன்றும் ஃபாரின் கூட போகலையா அவங்க? சார் ஃபாரின் போகும்போது மெடிசிஸ்லாம் போகணும், அந்த எடிசல் ஆமாம் ஆமாம். சரி, இதனாலேயே இந்த வழக்கினுடைய தன்மை மாறிடுமா? மீண்டும் விசாரிக்கப்படுவாங்களா? மீண்டும் வந்து 2G விளக்கு தோண்டப்படுமான்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஆடியோ ஆல்ரெடி சோர்ஸ் வந்து சமூக ஊடகங்கள்ல இருக்கு. இது ஒன்றும் அண்ணாமலை புதுசாக இல்லை, பல யூடியூப் சேனல்களில் இந்த ஆடியோ ஆல்ரெடி பத்திரமா இருக்கு, பல பேர்ட்டு இருக்கு. அன்னைக்கு அன்றைய காலகட்டத்தில் இது சமூக ஊடகங்களையும் பரவச்சு, வாட்ஸ்அப்லையும் இந்த ஆடியோக்கள் வளர்ந்தது. இதை அண்ணாமலை வெளியிடுறாரு, இது திமுகவை நடுநடுங்க வைக்கும் அப்படின்னா இல்லை. 2G போய் 3G 4G 5G வந்துருச்சு. அதை தாண்டி இப்போ அண்ணாமலை வந்து திமுக ஆட்சியை வந்து கேள்வி கேட்கணும், அவங்களுடைய ஊழலை வந்து பிடிக்கணும்னா 4000 கோடி ரூபாய் சென்னை வெள்ளத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல. 4000 கோடி பேக்கேஜ், 4000 கோடியில் 2250 கோடியை முழுமையாக செலவு பண்ணி இருந்தால் சென்னையில் இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்திருக்காது. கேஎன்ஆர் சொல்வது போல. அந்த 2100 கோடி ரூபாயை என்ன பண்ணீங்க? 4000 கோடி பேக்கேஜ் என்னாச்சு? கிளாம்பாக்கத்துக்கு 400 கோடி ரூபான்னு சொல்றீங்களே, 400 கோடி ரூபாய் உண்மையிலே கட்டினீங்களா? இங்கே மதுரையில் வந்து ஏறுதல் வளாகம் அமைக்கிறீங்களா, அதில் 150 கோடின்னு சொல்றீங்களே, உண்மையிலே 150 கோடி கட்டினீங்களா? மதுரை லைப்ரரி, கருணாநிதி பிறகு லைப்ரரி வந்து 250 கோடி உண்மையிலே கட்டப்பட்டுச்சா? அதை எல்லாத்தையும் தாண்டி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி 5 லட்சம் கோடி, இப்போ 8 லட்சம் கோடியாக மாறிச்சு. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடன் வாங்கியிருக்காங்க. இந்த 2 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடி கடன் வாங்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? தமிழ்நாட்டை என்ன அளவுக்கு நீங்கள் வளர்த்துருக்கீங்க? அப்படிங்கிற கேள்வியின் மூலமாக பல நூறு ஊழல்களை வெளிக்கொண்டு வர முடியும். அண்ணாமலைக்கு சோர்ஸ் இருக்கு, அண்ணாமலைக்கு மத்திய அரசுடைய சப்போர்ட் இருக்கு, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, டேட்டா கொடுக்கறதுக்கு அவ்வளவு ஆட்கள் இருக்கு. ஒரு அதிகார மையத்தினுடைய பிரதிநிதியாக அண்ணாமலை இருக்காரு. அண்ணாமலை நினைச்சா உண்மையிலே இந்த 2 ஆண்டுகள்ல திமுக செய்த ஊழலை வெளிக்கொண்டு வந்திருந்தா அண்ணாமலையை பாராட்டியிருக்கலாம், கைத்தட்டி கொண்டாடி இருக்கலாம், நாமும் அந்த ஆடியோவை பரப்பியிருக்கலாம், அந்த வீடியோவை பரப்பியிருக்கலாம். ஆனா அண்ணாமலை செத்து புதைச்சி புல்லு முளைச்சி ஒண்ணுமே இல்லைன்னு ஆகி போன ஒரு வழக்குல, அதுவும் ஏற்கனவே வெளிவந்து பல பேர் அந்த ஆடியோவன் பல தடவை கேட்ட வைதேகி காத்தந்தால் படத்தில் உள்ள பாட்டை கொண்டு வந்து இப்போ ரிலீஸ் பண்றாப்புல. இதை பண்ணதுக்கு பேசாம இந்த கலைஞர் கருணாநிதியும் மகேஷ் அவர்களுடைய தாத்தா அன்பில் மகேஷ் பொய் அவருடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கமும் சேர்ந்து உரத்துல ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அந்த உர ஊழல் எடுத்து வெளியிட்டிருக்கலாம். இது பண்றதுக்கு நீங்க அதை பண்ணலாமே. பார்த்தீங்களா, 1988 அன்பில் தர்மலிங்கமும் கருணாநிதி வந்து உரத்தில் ஊழல் பண்ணியிருக்காங்க. அந்த உரத்தில் ஊழல் பண்ணது இப்போ அண்ணாமலை சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கு இந்த ஆடியோவை கேட்கும்போது. அதை விட சர்க்காரியா கமிஷனில் சக்கரை மூட்டையை வந்து கரையாக அரிச்சிருச்சு, சர்க்கரையை எறும்பு தின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார்ல கருணாநிதி, அதில் என்னென்ன ஊழல் இருந்துச்சுன்னு சொல்லி கொண்டு வரலாம். என்னையா அது? ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு திமுக நடுங்க போகிறது, திமுக பயப்பட போகிறது. அவன் காமெடியாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். யோ, புதுசா ஏதாவது விடியா? இது பழசியா? இது எங்களுக்கே தெரியுமே. நீ எங்களை பத்தி புதுசா தான் சொல்லு, அப்டேட் ஆகு. எப்படி திமுக அப்டேட்டே ஆகாம அவன் உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப் உரையாடல், அவர் இவரை திட்டி விட்டார், இவர் அவரை திட்டி விட்டார், சீமான் சாட்டையை திட்டி விட்டார், சாட்டை சீமான் திட்டி விட்டார், அவன் உட்காந்து பரப்பிக்கிட்டு இருக்கான், இவன் உட்காந்து பழைய வீடியோ பரப்பிட்டு இருக்கான். புதுசா ஏதாவது பண்ணுங்கடா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட இந்த ஆடியோவை டக்குன்னு பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்லிச்சு, இதுதான் அண்ணாமலையோட டக்கான்னு தோணுச்சு. ரமணா படத்தில் யூகி சேது சொல்லுவார், அவங்க ஆஃபீஸெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குற அதிகாரியை யார் போட்டு கொடுப்பா? லஞ்சம் வாங்காத ஒருத்தன் தான் போட்டுருப்பான். அப்போ லஞ்சம் வாங்காதவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இட்ஸ் a வெரி கிரேட் ஐடியா மிஸ்டர் பாரு. அடா பாவிகளா, இப்போ தான் இதையே கண்டுபிடிக்கிங்களாடா அப்படின்னு சொல்லி யூகி சேது சொல்லுவார். அது மாதிரி அண்ணாமலை 13 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த ஆடியோவே கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு அங்க லஞ்சம் வாங்குற எல்லாரையும் ஒருத்தன் காட்டி கொடுக்கறானா அவன் யாரா இருக்க முடியும்? நிச்சயமா லஞ்சமே வாங்காத ஒருத்தனா தானே இருக்க முடியும். அண்ணாமலை அவர்கள் சின்ன பிள்ளைத்தனமா இந்த திராவிட ஹைனாக்கள் பண்ற மாதிரி ஆடியோ வீடியோ, அதுவும் இந்த பழைய ஆடியோ கொண்டு வந்து போடுறதை விட்டுட்டு திமுகவுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுங்க. உண்மையான ஊழல் பட்டியல். திமுக எங்கெங்க சொத்து வாங்கி போட்டிருக்கு, எந்தெந்த நாடுகளை சொத்து வாங்கி போட்டிருக்கு, இந்த பணத்தை எப்படி கொண்டு போயிருக்காங்க, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் எப்படி நடந்திருக்கு, யாருக்கு என்ன சொத்து இருக்கு, எவ்வளவு சொத்தை தேர்தல் ஆணையத்தை மறைக்கிறாங்க, தேர்தல் ஆணையத்தை குறிப்பிட்டது என்ன, வெளியே வச்சிருப்பது என்ன, இதையெல்லாம் கொண்டு வாங்க.
டெண்டர்ல என்ன முறைகேடு நடக்குது, கான்ட்ராக்ட்ல என்ன முறைகேடு நடக்குது, இதையெல்லாம் வெளிக்கொண்டு வாங்க. இந்த 2.5 லட்சம் கோடி தமிழ்நாடு கடன் என்னவா போச்சு, இதுவரைக்கும் தமிழ்நாடு முழுக்க வாங்கியிருக்க 8 லட்சம் கோடி கடன்ல என்னென்ன செய்யப்பட்டிருக்கு, அரசு பள்ளிக்கூடங்களுக்கு நிலைமை எப்படி இருக்கு, ஆண்டு ஒன்றுக்கு 40,000 கோடி நிதி ஒதுக்குறாங்க, ஆனா பள்ளிக்கூடத்த கட்டடங்கள் இல்ல, ஆசிரியர் பெருமக்கள் இல்ல, மாணவர்கள் சரியாக படிக்கல, அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிங்க. பால்வளத்தில் இருக்கிற ஊழலை வெளிக்கொண்டு வாங்க, கனிம வளத்தில் இருக்கிற ஊழலை வெளிக்கொண்டு வாங்க, நீர்வளத்தில் இருக்கிற ஊழலை வெளிக்கொண்டு வாங்க. அதுதான் ஒரு உண்மையான நேர்மையான அரசியல் இருக்குமோ ஒழிய இந்த ஆடியோ வீடியோ வெளியிடுறது ரொம்ப கேவலமான அரசியல். வார்டனா இருந்தாலே அடிப்போங்கிற மாதிரி திமுகவுக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அடிக்க முடியாது. அதுல நேர்மை இருக்கணும், அதுல உண்மை இருக்கணும், குறைந்தபட்ச அறம் இருக்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி